புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வன்னிய பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ சக்கர தாழ்வாரின் அவதார தினத்தை முன்னிட்டு தர்சன ஜெயந்தி உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வன்னிய பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ சக்கர தாழ்வாரின் அவதார தினத்தை முன்னிட்டு தர்சன ஜெயந்தி உற்சவம் நடைபெற்றது. அதன்படி இன்று கும்பஸ்தாபன பூஜையுடன் ஸ்ரீ தர்சன மகா மந்திர ஜபம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சதர்சன சகஸ்கர நாம மகா மந்திர யோகம் ஹோமம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. கும்பரோகணம் நடைபெற்றது. இந்த ஹோமத்தில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தேவஸ்தான கௌரவ தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சக்கர தாழ்வாரை தொடர்ந்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டாலும் சதர்சன ஹோமம் செய்தாலும் அதில் கலந்து கொண்டாலும் நவகிரக தோஷங்கள் நீங்கி நோய்கள் விலகி அஷ்டம சனி, ஏழரை சனி, செவ்வாய் தோஷங்கள், பில்லி சூனியம், பெரும்பகை அகலும், திருமண தடை விலகும் என்றும் நம்பப்படுகிறது. இதனால் பக்தியுடன் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கிழக்கே 16 திருக்கரங்களுடன் மேற்கே ஸ்ரீ யோக நரசிம்மருடன் காட்சி தரும் ஸ்ரீ சக்கர தாழ்வாரின் அவதார தினம் என்பதால் ஸ்ரீ சக்கர தாழ்வாருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட விழா குழுவினர்கள், உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். Ini